ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நதிகளில் டன் கணக்கில் தங்கம் குவிஞ்சிருக்கும். இதில் 2 நதி இந்தியாலையும் இருக்கும். எந்த நதி தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆறுகள் பொதுவாக மக்களின் தண்ணீர் பஞ்சத்தை தீர்ப்பதற்கும் விவசாயத்தை வளமாக்குவதற்குமான ஆதாரமாக உள்ளது. ஆனால் சில ஆறுகள் மிகவும் தனித்துவமானவையாக புதையல்களின் சுரங்கமாக இருக்கிறது. உலகில் சில ஆறுகள் தண்ணீருடன் தங்கத்தையும் வழங்குவதாக இருக்கிறது. கனடாவில் உள்ள குளோன்டிங் முதல் இந்தியாவில் உள்ள சுபர்ணரேகா வரை இந்த நீர்வழிகள் பழம்பெரும் தங்க ஓட்டங்களின் சுரங்கங்களாக விலைமதிப்பற்ற உலோகத்தை தொடர்ந்து வழங்குகின்றன. அவை புவியியல் அதிசயங்கள் மட்டுமல்ல, வரலாற்றை தாங்கி அவை பாயும் பிராந்தியங்களின் பொருளாதார மற்றும் கலாச்சார விவரிப்புகளையுமே வடிவமைக்கின்றன. இந்த நதிகளில் தங்கத்தை தேடுவது பாரம்பரியம் மற்றும் நவீனத்தின் கலவையாகவே உள்ளது. ஏனெனில் அவை தன்னுடைய ஆழத்தை ஆராய விரும்புவோருக்கு தங்களுடைய பொக்கிஷங்களை தொடர்ந்து வழங்குகிறது. முதலில் மிசோரி ஆறு. மிசோரி ஆற்றின் தங்கச் சுரங்க வரலாறு 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இருந்து மொன்டானாவின் ஓடைக்கரைகளில் தங்கத்தை முதலில் கண்டுபிடித்தது. எல் டொராடோ பார் சூப் கிரீக்கிற்கு அருகில் உள்ள ஒரு புகழ்பெற்ற தலம் இது. இந்த இடம் தங்கம் மட்டுமல்ல, மாணிக்க கற்களையும் கொண்டிருந்தது. அதனுடைய கனிம வளத்திற்கு இது கூடுதல் சிறப்பாகும். மிசோரியின் துணை நதியான இந்தியன் கிரீக் விரிவான பிளேசர் சுரங்கத்தை கண்டுள்ளது. சுரங்க தொழிலாளர்கள் வரலாற்று ரீதியாக அதன் 3ஆம் நிலை பிரிவிலிருந்து தங்கத்தை பிரித்தெடுத்தனர். இந்த நடவடிக்கைகள் மொன்டானாவின் புதையல் மாநிலம் என்றே அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக பிக் ஹோல் ரிவர். 1864ஆம் ஆண்டில் பிரெஞ்சு கிரீக்கில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. பிக் ஹோல் ஆற்று பகுதியில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆரம்ப கால சுரங்க முயற்சிகள் மிகவும் வெற்றிகரமாக இருந்தன. ஆரம்ப ஆண்டுகளில் 5 மில்லியனுக்கும் அதிகமான தங்கம் பிரித்தெடுக்கப்பட்டது. பேசின் கிரீக் மற்றும் ஃபிஷ் கிரீக் உள்ளிட்ட ஆற்றின் துணை நதிகள் குறிப்பிடத்தக்க பிளேசர் சுரங்கத்தின் தளங்களாகவே உள்ளன. சுரங்க தொழிலாளர்கள் ஆற்றின் வண்டல் மண்ணிலிருந்து தங்கத்தை பிரித்தெடுக்க பான்கள், லூயிஸ்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சிகளை பயன்படுத்துகிறார்கள். அடுத்ததாக சுபர்ணரேகா நதி. சுபர்ணரேகா நதி. இந்த நதி இதனுடைய அர்த்தம் தங்கக்கோடு என்பதாகும். இது இந்தியாவில் வண்டல் தங்கத்தின் முக்கிய ஆதாரமாகும். ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், ஒடிசா ஆகிய மாநிலங்கள் வழியாக பாய்ந்து வரும் இது பல நூற்றாண்டுகளாக தங்கத்தின் தளமாக இருந்து வருகிறது. ஆற்றின் மணல் உள்ளூர் மக்களால் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி சுத்திகரிக்கப்பட்டது. இந்த முறை தங்கத்தின் பளபளப்பான துகள்களை வெளிப்படுத்துகிறது. அவை வாழ்வாதாரத்தை தக்க வைத்து உள்ளூர் மக்களின் பொருளாதாரத்திற்கு உதவுகிறது. அடுத்ததாக யூப்பா நதி. கலிபோர்னியாவில் உள்ள யூப்பா நதி தங்க வேட்டை வரலாற்றில் முக்கியமானதாக இருக்கிறது. 1850களில் இருந்து ஆற்றின் தாழ்வான பகுதிகள் மற்றும் அதன் துணை நதிகளிலிருந்து தங்கம் பிரித்தெடுக்கப்பட்டன. சுரங்க தொழிலாளர்கள் ஆற்றங்கரையிலிருந்து தங்கத்தை பிரித்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டதால் யூபாவில் அகழிகள் மற்றும் மதகுகள் ஒரு பொதுவான காட்சியாகவே உள்ளன. இது கலிபோர்னியாவின் தங்க உற்பத்தியில் யூபா நதியை குறிப்பிடத்தக்க பங்களிப்பாளராக ஆக்கியுள்ளது. அடுத்ததாக குளோன்டிங் நதி. கனடாவின் யூகோன் பிரதேசத்தில் உள்ள குளோன்டிங் நதி 1890களின் பிற்பகுதியில் குளோன்டிங் தங்க வேட்டை வரலாற்றை கொண்டுள்ளது. இந்த நதியில் 1896இல் முதலில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. வருங்கால ஆராய்ச்சியாளர்களின் வருகைக்குமே இது வழிவகுத்தது. நதி மற்றும் அதன் துணை நதிகள் வரலாற்றில் மிகவும் பிரபலமான தங்க வேட்டைகளில் ஒன்றின் மையமாக மாறியது. குளோன்டிங்கில் தங்கமுள்ள இடங்கள் விரிவாக வெட்டப்பட்டுள்ளன. அடுத்ததாக பிரம்மபுத்திரா. வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாமில் உள்ள பிரம்மபுத்திரா நதியானது அதன் தங்க வேட்டைக்கு பெயர் பெற்றது. குறிப்பாக இமயமலை அடிவாரத்தில் உள்ள மணலில் ஆற்றின் தங்கம் பாரம்பரியமாக பானிங் முறைகளை பயன்படுத்தி பிரித்தெடுக்கப்படுகிறது. இது தலைமுறைகளாக உள்ளூர் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகும். பிரம்மபுத்திரா மணலில் காணப்படும் தங்கம் இந்த பகுதியில் உள்ள பல கைவினைஞர்களின் வாழ்வாதாரத்திற்குமே பங்களிக்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.